இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் ஹோல் வீட் பனானா பிரெட் ரெசிபி. இது நம்ம ட்ரெடிஷ்னல் பனானா பிரெட் மாதிரியே தான் சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஆனால் இதில் முட்டை கிடையாது, மைதா, பட்டர் மூணுமே நான் சேர்த்துக்கிறது இல்லை. அப்போ எப்படி சாஃப்டாக வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க இனி நம்ம வீடியோவுக்கு போய் எந்த 3 இன்க்ரீடியண்ட் சேர்த்து நான் இந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வரேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்தது, இந்த மாதிரி கருப்பாக நல்ல பழுத்த புள்ளி விழுந்த பழம் எடுத்திருக்கேன். எவ்வளோ பழம் பழுத்திருக்கோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். சரி, இனி இதை ஒரு ஃபோர்க்கால் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது கூட நான் 3/4 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு இவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கப்புக்கு கீழே கம்மியாக போட்டுடாதீங்க, அதே மாதிரி 3/4 கப்புக்கு மேலே ஜாஸ்தியாகவும் போட்டுடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் மிக்சராலேயோ இல்லை எலக்ட்ரிக் மிக்சராலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரெடிஷ்னல் பனானா பிரெட் செய்கிறதுக்கு நம்ம முட்டை சேர்த்துப்போம், ஆனால் இதுக்கு நம்ம முட்டை சேர்க்கறது இல்லை. அதுக்கு பதிலாக 1/4 கப்பு தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் பனானா பிரெட் ரெசிபியில் 1/2 கப்பு பட்டர் சேர்த்துப்போம். நம்ம அந்த பட்டருக்கு பதிலாக இப்போ 1/2 கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் 1/2 கப்பு மைதா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பதிலாக இப்போ அதே 1/2 கப்பு கோதுமை மாவு ஹோல் வீட் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நமக்கு எலக்ட்ரிக் மிக்சர் வேண்டாம், சும்மா இந்த மாதிரி ஸ்பாச்சுலாவாலே இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. இனி இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே பிளெயினாகவும் பேக் பண்ணலாம், இல்லை உங்ககிட்ட நட்ஸ், ரேசின்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வெறும் ரேசின்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால் அதை நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நட்ஸ், ரேசின்ஸ், பெரிஸ் எது போட்டிங்கனாலும் 2 கப்புக்கு மேலே நீங்கள் போட்டுடாதீங்க. 2 கப்புக்குள்ளே என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இப்போ நம்ம பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இந்த மாதிரி ஒரு பிரெட் பேனுக்கு மாற்றி பேக் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பிரெட் பேன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஷேப்பில் ரவுண்டோ ரெக்டாங்குலர் ஸ்கொயர் உங்ககிட்ட என்ன பேக்கிங் டின் இருக்கோ அதில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க. மாவு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்படி திக்காக இருந்தால் தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா நட்ஸ், பெரிஸ், அதெல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். மாவு லூஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எல்லாம் போய் அடியில் போய் செட்டில் ஆயிரும். அப்போது கேக்கோட அடியில் எல்லா நட்ஸும் இருக்கும், மேலெல்லாம் பிளெயினாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நான் இனி 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க அவனுக்குள்ளே 55லேருந்து 60 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது நீங்கள் எடுத்துருக்கிற கேக் டின் பொறுத்து உங்களோட டெம்பரேச்சர் கூடவோ குறையவோ செய்யலாம். அதனால பெஸ்ட் மெத்தட் டூத்பிக் மெத்தட் தான். ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, எனக்கு கிட்டத்தட்ட 65 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீ இதை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதோட டெக்ஸ்டரை பார்க்கலாம். நம்ம உள்ளே தொட்டு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இனி வெட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெட்டுறதுக்கே நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக தான் இருக்குது. பாருங்கள், நல்லா அழகாக ஈவனாக பேக் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ரேசன்ஸ் எல்லாம் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. டேஸ்ட் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது, நம்ம ட்ரெடிஷ்னல் பனானா பிரெட் டேஸ்ட்லேயே தான் இருக்குது. டெக்ஸ்டரும் அதே டெக்ஸ்டர், ஒரு வித்தியாசம் இல்லைங்க. இது நல்லா சுட்ட பிளாக் டீ கூட வச்சு குடிச்சா அட்டகாசமாக இருக்குங்க. என்னோட கேக் ரெசிபீஸில் நான் சொல்லியிருக்கிற அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கேக் பேக் பண்ணி எடுக்கலாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.